ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தக்காளி புதினா சட்னி. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, புதினா, 2 பச்சை மிளகா, உளுந்தம்பருப்பு. இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்தம்பருப்பை அதை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வச்சுருக்க ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த புதினா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அது பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் காட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கு இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புதினாவும் தக்காளியும் ஆட் பண்ணணும். ஏன்னா புதினாவை சேர்த்துட்டோம்னா ரொம்ப கலர் மாறிடும், அப்புறம் க்ரீன் கலரில் சட்னி வராது. இப்போ இதை நான் வதக்கிட்டு இதை நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதை இதில் லைட்டாக கல்லுப்பு கலந்துட்டு அரைச்சி தாளிச்சு எடுத்துச்சு. இதுதான் தக்காளி புதினா சட்னி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.